அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவானது இன்று பிற்பகல் 2:15 மணியளவில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அதாவது செந்தில் பாலாஜியினுடைய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானவை. இந்த விவகாரத்தில் விசாரணை உடனடியாக தொடங்க அமலாக்கத்துறை தயாராக இருக்கிறது. விசாரணை தொடங்க தயாராக இருப்பதாக விசாரணை நீதிமன்றத்தில் நாங்கள் தெரிவித்துவிட்டோம். ஒரே காரணத்தை அடிப்படையாக வைத்து மீண்டும் இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடியாது. மேலும் சகோதரர் அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமாரும் தலைமறைவாக உள்ள நிலையில் செந்தில் பாலாஜியும் ஜாமீனில் வெளியில் வந்தால் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து விரைவாக விசாரணையை தொடங்கி அதனை விரைவாக முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த ஜாமீன் மனுவில் அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.